வெல்கம் டு கோல்டன் ப்ராப்பர்ட்டிஸ். நாம இந்த வீடியோவில் பிரிகேட் செலஸ்டி ப்ராஜெக்டோட 2.5 BHK அதாவது 2+ ஸ்டடி யூனிட்டோட ஃப்ளோர் பிளானை பார்க்க போகிறோம். கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தர் இந்த பிளானை ரிவ்யூ பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ வாங்க நம்ம போய் பார்ப்போம் இந்த பிளான் எப்படி இருக்குன்னு. இந்த பிளானோட ஏரியா டீட்டெயில்ஸ் முதல்ல பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பர் பில்டப் ஏரியா 1288 ஸ்கொயர் ஃபீட், கார்பெட் ஏரியா வந்து 839 ஸ்கொயர் ஃபீட் வருது, பால்கனி ஏரியா 58 ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துருக்காங்க. யூடிஎஸ் இங்கே கொடுக்கல, ஸோ அதனால நம்ம டிஎன் ரேரா சைட்டில் போய் பார்த்துருவோம் அதோட யூடிஎஸ் என்னன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா 2 bedroom + 2 toilet and 1 ஸ்டடிக்கு வந்து யூடிஎஸ் 56.59 ஸ்கொயர் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரேஷியோ பார்த்துருவோம், அதாவது சூப்பர் பில்டப் ஏரியா டு கார்பெட் ஏரியா அண்ட் சூப்பர் பில்டப் ஏரியா டு யூடிஎஸ் ஏரியா ரேஷியோ பார்த்துருவோம். பிகாஸ் இது இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர். ரெண்டு பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ஸை கம்பேர் பண்ணணும், எந்த அளவுக்கு வேல்யூ ஃபார் மணி நம்மளுக்கு கிடைக்குதுங்கிறத செக் பண்ணணும்னா இதை நம்ம கம்பேர் பண்ணி செக் பண்ணிக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பர் பில்டப் ஏரியா டு த காமன் ஏரியா ரேஷியோ பார்த்தீங்கன்னா 30% வருது. ஸோ அதாவது உங்களுக்கு வந்து உங்களோட பிளிந்த் ஏரியா வந்து 70% கிடைக்குது, which is like a reasonable one. பிகாஸ் இண்டஸ்ட்ரி லெவலில் உங்களுக்கு இந்த லெவல் தான் எப்பவுமே எல்லா மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கும். ஸோ தட் இஸ் ஓகே, திஸ் இஸ் ஃபைன். யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா 47% கிடைக்குது. நார்மல் ஸ்டில் + 4 ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50% to 55% கிடைக்கும். இது G+6ங்கிறதுனால யூடிஎஸ் கொஞ்சம் கம்மியாக கிடைக்குது, 47 கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ சீம்ஸ் டு பி ஓகே. பட் உங்களுக்கு யூடிஎஸ் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸ் கம்மியாக இருக்கிற ப்ராஜெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கணும். உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸ் ஜாஸ்தி ஆக வந்து யூடிஎஸ் வந்து கம்மி தான் ஆகும். வாங்க இப்போ வந்து நம்ம இந்த பிளானோட மற்ற அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா பிளான் வந்து ஓவராலாக பார்க்கும்போது ஓகேவா தெரியுது. பட் நம்ம இண்டிவிஜுவலாக ஈச் பர்டிகுலர் ரூம்ஸோட டீட்டெயில்ஸை பார்ப்போம். பெட்ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா 11.5/10 அண்ட் 11/12 அந்த ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, அதே சமயத்தில் சின்னன்னு சொல்ல முடியாது. மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸில் இந்த சைஸில் தான் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ 11/10 அண்ட் 11/12 இஸ் a கைண்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் பெட்ரூம் சைஸஸ் தான். பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வார்ட்ரோப்ஸ்க்கு தனியாக ப்ரொவிஷனிங் கொடுக்கல. ஸோ அதனால நீங்கள் பெட்ரூமோட ஃப்ளோர் ஏரியாவில் தான் உங்களுக்கு வார்ட்ரோப் செய்ய வேண்டியது இருக்கும். ஸோ அப்படி செய்யும் போது உங்களோட பெட்ரூமோட ஃப்ளோர் ஏரியா குறையும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்க வேண்டியது இருக்கும். ஃபாயர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸில் ஒரு ஃபாயர் கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம். ஃபாயர் ரொம்ப பெருசாகவும் இல்லை, ரொம்ப சின்னதாகவும் இல்லை, ஒரு மாடரேட் சைஸில் இருக்குது. ஸோ அதனால் அது ஒரு நல்ல விஷயந்தான். ஃபாயர் இல்லைன்னா நம்மளுக்கு ஸ்லிப்பர்ஸ் அதெல்லாம் எங்கே விடுறது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும், ஹாலில் தான் வச்சுட்டு இருக்கணும். பட் அதே சமயத்தில் ஃபாயர் பெருசாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வேஸ்டேஜ் ஆஃப் ஸ்பேஸ் தான். பிகாஸ் நம்ம எவ்ரி per square feet-க்கு நம்ம பே பண்ணுறோம். ஸோ அதனால இது ஃபாயர் வந்து ஒரு ரீசனபிளான ஒரு சைஸில் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். டாய்லெட் பார்த்தீங்கன்னா டாய்லெட்டோட சைஸ் வந்து நார்மலாக வர ஃப்ளாட்ஸில் இருக்கிற சைஸோட கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 5.5/6.5 அண்ட் 5.5/5.5 ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இது வந்து கம்மோட் அண்ட் வாஷ் பேஷன் ஏரியாவுக்கு தான். உங்களுக்கு வந்து பாத்திங்க்கு செப்பரேட் ஏரியா கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 2.5/4.5 அண்ட் 2.5/3.5 ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக நீங்கள் கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட டாய்லெட் சைஸ் வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய சைஸாக தான் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பால்கனியும் வந்து 11/5 கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு பெரிய பால்கனி தான். ஸோ உங்களுக்கு வந்து பால்கனியில் வந்து ஆப்போசிட்டில் வேறு எந்த ஹிண்ட்ரன்ஸும் இல்லைன்னா பால்கனி ஏரியா ஒரு நல்ல ஒரு ஏரியாவாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் உங்களோட ஃப்ளாட் வாங்கும்போது ஆப்போசிட்டில் வேறு எந்த பிளாக்கும் இல்லை, பிளாக் இருந்தாலும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிற என்ன மாதிரி வியூ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா கிராஸ் வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்ரூம்ஸில் வந்து கிராஸ் வென்டிலேஷனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. இந்த பர்டிகுலர் பெட்ரூமில் மட்டும் கிராஸ் வென்டிலேஷன் கிடைக்குது, மற்றபடி வேறு எங்கேயும் கிராஸ் வென்டிலேஷன் கிடைக்கல. கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி டு த டாய்லெட் சைஸ் ஆர் பால்கனி சைஸ் இவ்வளோ பெருசு கொடுத்துட்டு ஆனால் கிச்சனை வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் கொடுத்துருக்காங்க. 9/8.5 தான் இருக்குது. ஸோ கிச்சன் சைஸ் வந்து கொஞ்சம் சின்னது தான். இதை கொஞ்சம் அவங்க பெருசாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் முக்கியமான ஒரு ட்ராபேக்னு சொல்லணும்னா, அதாவது சில பேருக்கு இது ஓகேவா இருக்கும், சில பேருக்கு இது வந்து ஓகேவா இருக்காது. என்னென்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரு ஆனோடனையும் உங்களுக்கு வந்து ஒரு டைனிங் வந்துடுது. உங்களுக்கு வந்து ஹால் வந்து டைனிங்கோட அட்டாச்சாக இருந்தாலும் பரவாயில்ல. பட் ஆனால் இங்கே எப்படி இருக்குன்னா நீங்கள் வந்து என்ட்ராகி டைனிங்கை கிராஸ் பண்ணி தான் உங்களுக்கு லிவிங் ஆர் ஹால் ஏரியாவுக்கு போக வேண்டியது இருக்கும். ஸோ ஹால் வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக வேற ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குது.
ப்ளஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் டெட் ஸ்பேஸ் ஃபார்ம் ஆகிறது சான்சஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஏரியாவில் வந்து உங்களுக்கு எதுக்கு யூஸ் பண்ண முடியாது, பாத்வேக்கு தான் யூஸ் பண்ண முடியும். பிகாஸ் நீங்கள் பெட்ரூமுக்கு போக வேண்டியது இருக்கும், டைனிங்க்கு வர வேண்டியது இருக்கும், ஹாலுக்கு போக வேண்டியது இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது இந்த பர்டிகுலர் ஏரியா வந்து உங்களுக்கு வேறு எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது, பாத்வேக்கு தான் யூஸ் ஆகும். ஸோ அதனால் இங்கே ஒரு டெட் ஸ்பேஸ் ஃபார்ம் ஆகுது. நம்ம வேறு டைனிங்கை வேறு மாதிரி மாற்றி யூஸ் பண்ண முடியும்னா அதுவும் முடியாது. பிகாஸ் கிச்சன் இங்கே இருக்குது, டைனிங் இங்கே வச்சு லிவிங் இதாக பண்ணால் கூட நம்மளுக்கு கஷ்டம் தான். பிகாஸ் கிச்சன்லேருந்து டைனிங் ஒவ்வொருத்தரையும் போயிட்டு வந்துட்டு இருக்க முடியாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த டைனிங் ஏரியாவுக்கு வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக இல்லை. உங்களுக்கு வந்து இந்த ஹால் பால்கனி வழியாக என்ன வென்டிலேஷன் கிடைக்குமோ அதுதான் இந்த டைனிங் ஏரியாவுக்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ செப்பரேட்டாக இதுக்கு இல்லை. இந்த பால்கனிக்கு ஆப்போசிட்டில் வேறு ஏதாவது ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துருச்சு, வேறு ஏதாவது பிளாக்ஸ் வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து வென்டிலேஷன் அஃபெக்ட் ஆச்சுன்னா லிவிங் ஏரியாவில் அந்த இம்பேக்ட் பெருசாக தெரியாது, பட் டைனிங் ஏரியாவில் அதோட இம்பேக்ட் தெரியும். ஸோ இந்த பிளானை பார்த்தீங்கன்னா சில பாசிட்டிவ்ஸும் இருக்குது, சில நெகட்டிவ்ஸும் இருக்குது. அஃப்கோர்ஸ் எல்லா பிளான்லையுமே சில பாசிட்டிவ்ஸ் இருக்கும், சில நெகட்டிவ்ஸும் இருக்கும். ஸோ அவங்களோட லைக்கிங்கை பொறுத்து. ஸோ இதில் என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ்ங்கிறத சொல்லிட்டேன். பட் இந்த பிளானில் எனக்கு ஒரு ஒப்பீனியன் தோணுது. அதாவது சில சேஞ்சஸ், சில மாடிஃபிகேஷன் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு தோணுது. இன்டர்னல் மாடிஃபிகேஷன் தான், ரொம்ப பெரிய மாடிஃபிகேஷன் கிடையாது. பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பில்டர். சில பில்டர்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க, சில பில்டர்ஸ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நான் என்னோட ஒப்பீனியனை சொல்கிறேன், பாருங்கள் உங்களுக்கு அந்த பிளான் பிடிச்சிருக்கு, பில்டர் சேஞ்சஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ சேஞ்சஸ் என்னென்னா பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய வால்ஸ் இருக்குது, அதனாலேயே நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் யூட்டிலைசேஷன் சரியாக இல்லை, ஸ்பேஸ் வேஸ்டேஜஸும் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா இந்த வால் ப்ளஸ் இந்த வால் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்துட்டா உங்களுக்கு ஒரு பெரிய ஏரியா கிடைக்கும். ஸ்டடி, டைனிங் அண்ட் கிச்சன் எல்லாமே மெர்ஜ் ஆயிரும். பட் அப்படி மெர்ஜ் ஆகிட்டா அப்போ கிச்சன் எங்கே போகுது, டைனிங் எங்கே போகிறதுக்கு யோசிக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா கிச்சனை வந்து ஓப்பன் கிச்சனாக பண்ணால் பெட்டராக இருக்கும். ஸோ நல்ல வென்டிலேஷன் கிடைக்கும். நம்மளுக்கு வந்து கிச்சனில் இருக்கும்போது ஒரு கன்ஜஸ்டடாகவும் தெரியாது. பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சின்ன கிச்சனாக தான் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் ஸ்லாப்ஸ்லாம் வேறு போட்டிங்கன்னா 2 feet ஸ்லாப்ஸ் போட்டிங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். ப்ளஸ் இது பார்த்தீங்கன்னா இது நார்த், இந்த சவுத், அவங்க வந்து கேஸ் வந்து சவுத்தில் காமிச்சிருக்காங்க. நீங்கள் வாஸ்து பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து ஆஸ் பர் வாஸ்து ஈஸ்டில் இருந்தால் பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் கேஸ் ஸ்டவ் ஆர் வாட் எவர் த அப்ளைன்சஸ் வி யூஸ் அது வந்து ஈஸ்டில் வைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இடத்துல வைக்கணும். பட் ஆனால் இங்கே அவங்க வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணி வைக்கலாமே தான். பட் பெட்டர் ஆப்ஷன் நான் ஆஸ் பர் என்னோட ஆப்ஷன் என்னென்னா இந்த வால்ஸ்லாம் தூக்கிட்டு கிச்சன் ஸ்லாப்ஸை வந்து இங்கே கொண்டு வந்துடலாம். இங்கே கொண்டு வந்துட்டு இதை ஓப்பன் கிச்சனாக போட்டு உங்களுக்கு டைனிங் இங்கே வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு பெரிய ஹால் இந்த ஏரியா கிடைச்சிடும். இதை வந்து நம்ம பெட்ரூமாக மாற்றிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பெட்ரூமாக கிடைக்கும். ஸோ இந்த சேஞ்சஸை நான் இந்த பிளானில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இங்கே நான் ரஃபாக சேஞ்ச் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இங்கே இந்த வால்ஸ்லாம் நான் எடுத்துகிட்டு இங்கே நம்ம டைனிங் டேபிள் வச்சுக்கலாம். இந்த கிச்சனுக்கான ஸ்லாப்ஸை வந்து ஜஸ்ட் ஸ்லாப்ஸ் மட்டும் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே வால்ஸ் தேவையில்லை, ஒரு ஓப்பன் கிச்சனாட்ட கொடுத்துக்கலாம். அப்படி நம்மளுக்கு கொஞ்சம் ப்ரைவேசி, செமி ப்ரைவேசி வேணும்னா இந்த ஸ்லாப் மேலே ஒரு 1 feet or 1.5 feet மேலே மட்டும் நம்ம ஒரு செவர் கட்டி ஓப்பன் கிச்சனை வச்சுட்டோம்னா உங்களுக்கு இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து ஹால் கம் டைனிங் அண்ட் கிச்சன் ஏரியா கிடைச்சிடும். நல்லா பெருசாக கிடைச்சிடும். உங்களுக்கு வென்டிலேஷனும் வந்து இங்கே வென்டிலேஷன் இருக்குது, இங்கே வென்டிலேஷன் இருக்குது, இங்கே வென்டிலேஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு அதனால் உங்களுக்கு வந்து வென்டிலேஷனும் எனஃப் வென்டிலேஷன் கிடைக்கிற சான்சஸ் இருக்குது. ஏரியா யூட்டிலைசேஷனும் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்பேஸும் வேஸ்ட் ஆகாது. ஈவன் ஃபயர் ஏரியாவும் போயிடும். பட் ஆனால் இட்ஸ் ஓகே, ஃபயர் போனாலும் நம்ம வந்து அந்த ஏரியாவும் ஹாலோட சேர்த்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த லிவிங் ஏரியா வந்து நம்ம வால்ஸ் இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஓப்பனிங் கொடுத்துட்டோம்னா இது ஒரு பெரிய ஒரு பெட்ரூம் ஆகிடும் உங்களுக்கு 11/12. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டாய்லெட்டோட ஓப்பனிங், இங்கேருந்த ஓப்பனிங்கை வந்து நம்ம இந்த சைடு மாற்றி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த டாய்லெட் வந்து இந்த பெட்ரூம் ரெண்டுக்கும் காமனாக போயிடும். ஸோ யூ வில் ஹேவ் லைக் 3 big bedrooms 11/12 and 11/12 with one common toilet and another bedroom 11/10 with attached toilet. இந்த இதில் வந்து ஒரே ஒரு சின்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஆர் நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா பால்கனி வந்து இந்த மாடிஃபைடு இந்த பெட்ரூம்குள்ளே போயிடும். உங்களுக்கு ஹாலில் பால்கனி இருக்காது. பட் தட்ஸ் எ ட்ரேட் ஆஃப். உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் யூட்டிலைசேஷன் நல்லா எஃபெக்டிவாக கிடைக்கும், ஸ்பேஸ் வேஸ்டேஜ் இருக்காது. பட் அட் த சேம் டைம் யூ வில் கெட் 3 full bedrooms. half bedrooms கிடையாது, ஸ்டடி கிடையாது. பட் யூ வில் கெட் எ பிக் பெட்ரூம்ஸ் அண்ட் யூ கெட் எ குட் ஹால் கம் டைனிங் அண்ட் கிச்சன். ஸோ இது வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் கிடையாது ஆக்சுவலாக சொல்ல போனீங்கன்னா. பிகாஸ் நீங்கள் இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற வால்ஸை கட்ட வேணாம்னு சொல்லிடலாம். வால்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இந்த வால்ஸை மட்டும் அவங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த டோரை இங்கே போட சொல்லிட்டிங்கன்னா
and move this entrance to this side for the toilet. ஸோ இது ஒரு பெரிய சேஞ்ச் கிடையாது, எக்ஸ்பென்சஸும் பெருசாக வராது. பிகாஸ் நீங்கள் வந்து இங்கே வால்ஸ்லாம் அவங்க கட்ட போகிறது கிடையாது. யூ ஆர் நாட் ஆஸ்கிங் தம் டு டூ எக்ஸ்ட்ரா, நீங்கள் செய்ய வேண்டாம் தான் சொல்ல போகிறீங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறதுக்கும் ஸ்கோப் கிடையாது. ஸோ இந்த இது கொண்டு தான் வால்ஸ் அவங்க எக்ஸ்ட்ரா கட்டணும். பட் அதுக்கு போய் பார்த்தீங்கன்னா யூ கேன் ஆல்வேஸ் டெல் தம் லைக் இந்த வால்ஸை கட்டாமல் தான் அவங்க இங்கே கட்ட போகிறாங்க. ஸோ யூ கேன் ஆல்வேஸ் டெல் தம் லைக் அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து அவங்க இங்கே பேர் பண்ணிக்க சொல்லிக்கலாம். ஸோ அதனால் வித்தவுட் மச் ஆஃப் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ் யூ கேன் கெட் ஏ பெட்டர் பிளான். ஐ மீன் இது அகைன் பெட்டர் பிளான் சொல்லிட்டு இது என்னோட ஒப்பீனியன். சம் பீப்புள் மே லைக் திஸ், some people may not like this, but based on your taste and based on your liking நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கிச்சன் கவுண்டர் டாப்பை வந்து நீங்கள் ஸ்லாப்ஸ் எப்படியும் போடலாம், இல்லை உங்களுக்கு வேணும்னா இதை வந்து கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்து ஓப்பனிங் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து டைனிங்க்கும் கிச்சனுக்கும் போயிட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ டிவி நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். சோஃபா அண்ட் ஆர் வாட் எவர் த ஃபர்னிஷிங் யூ கேன் புட் இட் ஹியர். ஸோ டிவிக்கு ஆப்போசிட்டாக இங்கே வச்சுக்கலாம். எல் ஷேப்லேயோ இல்லை யூ ஷேப்லேயோ உங்களுக்கு எப்படினாலும் போட்டுக்கலாம். ஸோ யூ வில் ஹேவ் கேஸ் ஸ்டவ் ஆர் வாட் எவர் த அப்ளைன்சஸ் யூ ஹேவ் ஹியர், and you can have other appliances like grinder, mixie or whatever it is, you can have it here. So இப்படி செய்யும்போது நம்மளுக்கு எல்லா ஸ்பேஸுமே நல்லா எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் ஆகும். ஸோ யூ வில் கெட் ஏ பெட்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஸ்பேஸ். உங்களுக்கு வந்து ஹாலும் நல்லா இருக்கும். ஹாலில் வந்து டைனிங் அண்ட் சோஃபா எல்லாமே நல்லா போட்டுக்கிட்டு யூ கேன் ஹேவ் ஏ ஓப்பன் கிச்சன். இது என்னோட ஒப்பீனியன். ஸோ நம்ம இந்த பிளானோட டீட்டெயில்ஸை பார்த்தோம். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் வீடியோ பிடித்திருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.